அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனோதரை பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். சந்திர திசையில் சனி புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒருவருக்கு எந்த ஒரு செயல் நடந்தாலும் சரி, அதுக்கு தசா புத்தி தான் காரணமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நடக்கக்கூடிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தசா புத்தி தான் 80% வேலை செய்யும். நமக்கு ஜாதகத்துல என்ன பலன் இருக்கோ, என்ன எழுதப்பட்டிருக்கோ, அது எல்லாமே தசாபுத்தி வாயிலாக தான் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒருத்தருக்கு யோகா அனுபவிக்கணும், வீடு கட்டணும் அப்படின்னா அவருக்கு 4ஆம் பாவகம் இயங்கணும், சுக்கிரன் இயங்கணும், சுக்கிரனுடைய தசாபுத்தியோ அல்லது 4ஆம் இடத்து அதிபதியுடைய தசாபுத்தியோ இயங்கணும். குழந்தை பிறப்புன்னா ஒருவருக்கு 5ஆம் இடத்து தசாபுத்தியோ அல்லது குருவுடைய தசாபுத்தியோ இயங்கணும். அதே போல திருமணம் நடக்கணும் அப்படின்னா 7ஆம் இடத்து அதிபதி தசாபுத்தியோ அல்லது அதாவது ஆண்களாக இருந்தால் சுக்கிரனுடைய தசாபுத்தி, பெண்களாக இருந்தால் செவ்வாயுடைய தசாபுத்தி, இப்படி அது சம்பந்தமான பாவகாதிபதியுடைய தசையோ அல்லது காரகாதிபதியுடைய தசையோ நடந்தா மட்டும்தான் அந்த செயல் அந்த நேரத்துல நடைபெறும். அப்ப பாத்தீங்கன்னா ஒருவருக்கு எந்த செயல் நடந்தாலும் அதுக்கு தசாபுத்தி தான் காரணம். தசாபுத்தி தான் 80% பலன்களை செய்யும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு திசையில 9 புத்தி இருக்கு. இப்ப ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் புத்திநாதன் இருக்கு. ஒரு திசையிலையும் எல்லா கிரகத்துக்கும் பங்கு உண்டு. 9 கிரகத்துக்கும் பங்கு உண்டு. இப்ப சந்திர திசை நடந்தாலும் சந்திரன் திசையில அனைத்து கிரகங்களுக்கும் புத்திகள் உண்டு. அனைத்து கிரகங்களுடைய ஆதிக்கமும் வந்து வந்து போகும். அதான் புத்தின்னு சொல்லுவோம். இப்ப தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாது அப்படின்னா கூட, புத்திநாதன் உங்களுக்கு நல்ல நிலைமையில இருந்தா அந்த நேரத்துல நல்ல பலன் அதிகமாகும். அசுப நிலையில இருந்ததுன்னா அந்த நேரத்துல பலன்கள் குறைவுபடும். இப்ப ஒருத்தருக்கு ராஜ யோகம் நடக்குது. எந்த யோகம் இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜாதகத்துல எந்த யோகம் இருந்தாலும் சரி, அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி நமக்கு நடைமுறையில வாழ்க்கையில வரவே இல்லைன்னா அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் நமக்கு இருக்காது. அவயோக திசை ஒரு பெரிய அவயோகம் இருக்கு, மாரகாதிபதி திசை நடக்குது, கண்டகாதிபதி திசை நடக்குது, விரையாதிபதி திசை நடக்குது அப்படின்னா கூட அந்த நேரத்துல புத்திநாதன் லக்கணத்துக்கு பஞ்சமஸ்தானத்திலேயோ பாக்கிய ஸ்தானத்திலேயோ, அதாவது நன்மை தரக்கூடிய அமைப்புல இருந்ததுன்னா அந்த நேரத்துல அந்த கெடுபலன் நடக்காது. ஒருத்தருக்கு ராஜயோக தசாபுத்தி நடந்தாலும் புத்திநாதன் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்து அதிபதி புத்தியோ அல்லது விரையாதிபதி புத்தியோ அந்த நேரத்துல நடைபெறும் பொழுது அந்த நேரத்துல நல்ல பலன்கள் குறைபடும். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு திசை முழுமையாக நன்மையோ முழுமையாக தீமையோ செய்ய போறது கிடையாது. புத்திநாதன் அனுசரித்து அப்பப்ப பலன்கள் மாறுபடும். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருவருக்கு சந்திர திசைங்கிறது 10 வருஷ காலம், 10 வருட காலம். அதாவது சுக்கிர திசை 20 வருஷம் செய்யக்கூடிய பலனை சந்திர திசை 10 வருஷத்துல செஞ்சு முடிக்கும். நல்ல பலன்களை அதிக அளவு செய்யும். அப்ப இந்த சந்திர மகா திசையில சனி புத்தி அப்படிங்கிறது அதாவது சந்திர திசையில சந்திர புத்தி, சந்திர திசையில செவ்வாய் புத்தி, சந்திர திசையில ராகு புத்தி, சந்திர திசையில சனி புத்தி, குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி. இந்த சனி புத்தியில 1 வருடம் 7 மாத காலம் ஒருவருக்கு என்ன பலன்கள் ஏற்படும்? இந்த சந்திர திசையில சனி புத்தி காலத்துல செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சந்திர மகாதிசை 10 வருட காலம். இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் முழுசா 10 வருஷம் இருக்காது. பாக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த சந்திர மகாதிசை 10 வருட காலம் முழுமையாக இருக்கும். சந்திர மகாதிசை ஒருவருக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் கிடைக்கும், விவசாயம் செழிக்கும், தோட்டம் துறவு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, லட்சுமி கடாட்சம். ஏன் அப்படின்னா மகாலட்சுமியுடைய சகோதரர் தான் இந்த சந்திரன். பூர்ண சந்திரன், பௌர்ணமி சந்திரன்கிறவர் குருவை விட சுபர். நவகிரகத்துல குரு தான் 100% முழு சுபர். அந்த சந்திரன் மட்டும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது அவர் குருவை விட சுபரா இருப்பார். அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா பௌர்ணமிலையும் ஏதாவது ஒரு விசேஷம் வரும். அப்ப அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் இந்த சந்திர பகவான். குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பவர். பலகீனப்படும் பொழுது பாத்தீங்கன்னா 6, 8, 12 பகை நீச்சமாகி ராகு கேது சனியுடைய சேர்க்கை பெற்று லக்னத்திற்கு அவயோகருடைய சாரம் பெற்று இருக்கும் பொழுது மனசு சம்பந்தமான பிரச்சனைகளையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உணவு சம்பந்தமான ஃபுட் பாய்சன் ஆகிறது மாதிரி உணவு சம்பந்தமான பிரச்சனைகளையும் கொடுப்பார். சந்திரன் தான் சமூகம், அதாவது
ஒருத்தர் சமூகமாக வாழ்றாங்களா இல்லையா, ஜாதியாக வாழ்றாங்க, மதமாக வாழ்றாங்க, இந்த மாதிரி சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய கிரகம் சந்திரன். சொந்தக்காரவங்களை நிறைய சந்திரன் ஒருவருக்கு உச்சமாகவோ சந்திரன் பலமாகவோ திக்பலமாகவோ 4ஆம் இடத்துல திக்பலம் அடைவார். அப்போ பலமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா எக்கச்சக்கமான சொந்த பந்தங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி, கடகத்துக்கு அதிபதி, கேரிங் அன்பு செலுத்தக்கூடிய கிரகம் சந்திரன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசையா சொத்துக்கு, அதாவது நிறைய நிலபுலம் சொத்து வீடு இந்த மாதிரியான பரம்பரை சொத்துக்களை நிறைய வந்து சேரக்கூடிய அமைப்பையும் சொல்லும் இந்த சந்திர பகவான். ஆக இந்த சந்திர பகவான் திசை 10 வருஷம் முடியறதுக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திரனுடைய பரிகார ஸ்தலம் திங்களூர், திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கிற திங்களூர் போய் வெண்பட்டு மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்கிறதும், ஒரு பௌர்ணமிக்கு ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த அம்மனுக்கு 27 எலுமிச்சம்பழம் மாலை ஊற்றி வழிபாடு செய்கிறதும் சந்திரமகா திசை உங்களுக்கு யோக பலன்களை செய்யும். இந்த சனி புத்தி காலங்கிறது ஒரு வருடம் 7 மாத காலங்கிறது. இப்போ சனி பார்த்தீங்கன்னா 100% பாவர் அசுபர் அப்படிங்கிறதுனால லக்கணத்திற்கு 3 உபஜய ஸ்தானம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த ஸ்தானங்கள்ல இருந்தால் நன்மைகளை செய்வார். குரு பார்வையில் இருந்தால் மேலும் நன்மையை செய்வார். தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் வரும். தொழில் பிரமாதமாக நடக்கும். தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய யோகம் எல்லாம் இப்பொழுது வரும். நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய யோகமான காலமாக இருக்கும். 2ஆம் தர பொருள், கட்டின வீட்டை வாங்கி விற்கிறது, 2ஆம் வாகனம், அதாவது செகண்ட் ஹேண்ட் வாகனத்தை வாங்கி விற்கிறது, இதன் மூலமாக லாபம் செய்ய, செகண்ட் ஹேண்ட் பொருள்களால் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அரசியல்ல, அதாவது நகராட்சி, ஊராட்சி, இந்த மாதிரியான அரசியல் வெற்றியை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். சனி என்பவர் அடித்தட்டு மக்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஊராட்சி, நகராட்சி, இந்த மாதிரி மாவட்ட கவுன்சிலர் இந்த அளவுக்கு உள்ள அரசியல் வெற்றியவும் இந்த நேரத்தில் அவருக்கு கொடுக்கும் சந்திர மகா திசையில் சனி புத்தியில். சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகை நீச்சமாவோ அல்லது ராகு கேதுகளுடைய சேர்க்கை பெற்றோ, லக்னத்திற்கு அசுபருடைய நட்சத்திர, லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருந்தோ, லக்னத்துக்கு விரையாதிபதியுடைய சாரத்தில் இருந்தோ சனி புத்தி நடைபெறும் பொழுது பெருசாக நன்மை ஏற்படுத்தாது. தொழில் நஷ்டங்கள் ஏற்படுத்தும். வேலையாட்களால் ஏமாற்றப்படக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா நோய் ஏற்படக்கூடிய அமைப்பு, கடன், கவலை, நோய், துக்கம், இந்த மாதிரியான செயல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவினர்களுடைய மரண செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி எல்லாம் பலன்கள் ஏற்படும். ஆக இந்த சந்திர மகா திசையில் சனி புத்தி 1 வருடம் 7 மாத காலமும், தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு செய்வதும், எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்கிறதும், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதும் அல்லது விநாயகர் பெருமான் வழிபாடு செய்கிறதும். சந்திரமகா திசையில சனி புத்தி காலம் என்பது தொழில் வளர்ச்சியும் அரசியல் வெற்றியும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பாகவும் ஒரு நல்ல பலன்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கேரியர், தொழில் சம்பந்தமான வளர்ச்சியும் அரசியல் வெற்றியும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமையக்கூடிய அமைப்பாகவும் ஒரு அடித்தட்டு மக்களின் தலைவனாக ஏற்படக்கூடிய காலமாக இந்த சந்திர மகா திசையில் சனி புத்தி காலம் ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.